ஹாய்ங்க. குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அவரைப்பருப்பு பெரட்டலுங்க. இதை நாங்கள் வந்து பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியாதுல்ல, அதனால அவரைப்பருப்புன்னு சொல்லிட்டேங்க. இது வந்து எங்கள் வீட்டோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபிங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் ஸ்டைலில் செய்ய போகிறோம். சரி, உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தாங்க வீடியோ போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க. இப்போ ஒவ்வொரு பொருளாக பார்த்துடலாங்களா? தேவையான பொருளெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி வந்து ஒரு தக்காளி போதும். பச்சை மிளகாவும் ஒன்று போதுங்க காரத்துக்கு. வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரவையை பார்த்துடலாங்களா? ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், கொஞ்சமாக சோம்பு, மிளகு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் 2 பல்லு பூண்டு. நாங்கள் எப்போவுமே பூண்டு சேர்ப்போம், உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அதனால் 2 பல்லு பூண்டுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. இது முழுக்க அரிசி கலந்த தண்ணியில் தாங்க செய்ய போகிறோம். பார்த்துக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் அரிசி கலந்த தண்ணி தாங்க ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிக்கவும் நம்ம வந்து பிதுக்கு பருப்பு சேர்த்துக்கணும். அதான் எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. அவரைப்பருப்பா, அது சேர்த்துக்கணும். அது சேர்த்துட்டு இது அரை வேக்காடு வேகட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் மட்டும் சேர்த்துக்கணும். அப்புறம் அரைச்ச கலவை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரிசி கலந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான ஒரு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ இது முழுசாக வேகணுங்க. இது முழுசாக வெந்தால் தான் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா, முழுசாக வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, அது வாசத்துக்காக. 2 பட்டை மிளகா, ஏன்னா இது வந்து நம்ம தாளிப்புக்காக சேர்க்குறோம். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தாளிப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது தாளிப்புக்காக தானே. இப்போ பார்த்தீங்களா, கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சா? இப்போ நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாங்களா? மொத்தமாக பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க. பிதுக்கு பருப்பு, ஐயோ மறந்துட்டேன், அவரைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் இதை தொட்டுக்கவும், அதாவது வெஞ்சனமாகவும் சாப்பிடுவோம். இதை சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம், அடிப்பொலியாக இருக்குங்க. மோஸ்ட்லி நான் இப்படி தான் சாப்பிடுவேங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். போயிட்டு வரேங்க.